ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டேரிங் பற்றி கற்றுக்க போகிறோம். எல்லாருக்கும் இந்த டவுட் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம ஸ்டேரிங் பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ட்ரைனர் வீல் வந்து என்னென்ன சொல்ல போகிறோன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் ஸ்டேரிங் ரவுண்டாக இருக்குது? ஏன் ஒரு பைக் மாதிரி பாராக இருக்கலாமே, ஏன்னா ஸ்கொயராக இருக்குமே, ஏன் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கலாம்? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக் வச்சுருக்கணும் வைங்களேன். பைக் வந்து சிங்கிள் வீல், ஸோ வந்து லெஃப்ட் ரைட் திரும்பும்போது ஈஸியாக இருக்கும். டபுள் வீலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. 2 வீல் இருக்கனால ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு க்ரிப்புக்காகவும் ஹேண்ட் ஓவர் ஹேண்ட் பண்ணுறதுக்காகவும் ரவுண்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில், ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் வே தான் பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ரவுண்டாக இருக்குது. இந்த ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஸ்டேரிங் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா டீகட் ஸ்டேரிங். கீழே டீமாக இருக்குது பார்த்தீங்கன்னா டீகட் ஸ்டேரிங். இதுதான் வந்து இருக்கலே எக்ஸ்ட்ரீம் ஸ்டைலிஷ் ஸ்டேரிங் ப்ளஸ் கம்ஃபர்டபுளாக இருக்க ஸ்டேரிங் இதுதான். ஃபஸ்ட் கொஸ்டின் ஏன் ரவுண்டாக இருக்குன்னு பார்த்துட்டோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்கணும். இந்த ஸ்டேரிங் என்ன பண்ணும், ஃப்ரண்ட்டில் இருக்க வீலை லெஃப்ட் திருப்பும், திருப்பி ஸ்ட்ரைட் கொண்டு வரும், ரைட் திருப்பும், திருப்பி ஸ்ட்ரைட் கொண்டு வரும். அதான் ஒரு வேலை. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபுல் லெஃப்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஃபுல் லெஃப்ட் திருப்பினா ஈஸியாக ஃபுல் லெஃப்ட் திருப்பிடுவோம். ஃபுல் ரைட் திருப்பினா ஈஸியாக ஃபுல் ரைட் திருப்பிடுவோம். அதுக்கு வீலை ஸ்ட்ரைட் பண்ண சொன்னால் இது ஸ்ட்ரைட்டான டவுட் இருக்கும், இல்லை இது ஸ்ட்ரைட்டான டவுட் இருக்கும், அப்படி இல்லை இதுவும் ஸ்ட்ரைட்டான டவுட் இருக்கும். இல்லைனா சில பேர் இது ஸ்ட்ரைட்டானு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபோக்கஸ் இல்லைனாவே உங்களோட கான்ஃபிடன்ட் குறைஞ்சிரும். அப்போ இது எப்படி பார்க்குறது அப்படின்னா, நார்மலாக ஒரு கார் நிற்கிது வைங்களேன், பார்க்கை நிற்கிது, வீல் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அன்லாக் போய் உள்ளே திறந்து வந்தோம் அப்படின்னா இதான் டிஃபால்ட்டாக இருக்கும். எல்லா கார்லையும் இப்படி தான் டிஃபால்ட்டாக இருக்கும். காரோட சிம்பிள் இங்கே இருக்கும், மேலே பெரிய கேப் இருக்கும், கீழே ரெண்டு கேப்போ சின்ன கேப்போ இருக்கும். மேலே பெரிய கேப் இருக்கும், இந்த சிம்பிள் உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா டிஃபால்ட்டாக இதுதான் பொசிஷன். வீல் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, ஸ்டேரிங் பொசிஷன் இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட் திருப்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி பைக்கையும் காரையும் கம்பேர் பண்ண போகிறோம். பைக் என்ன பண்ண போகிறோம், ஃபுல் லெஃப்ட் பைக் இருக்கா, ஃபுல் லெஃப்ட் திருப்பிடுங்க. காரை ஃபுல் லெஃப்ட் திருப்பிடுங்க. ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, பைக்கு தான் பைக்கோட வீல் அப்படின்னா இவ்வளோ தான் திரும்பி இருக்கும், ஒரு 10 டிகிரி தான் திரும்பி இருக்கும். காரோட வீல் 30 டிகிரி திரும்பி இருக்கும். ஏன் அப்படின்னா பைக் வந்து அகலம் நீளம் கம்மி, கார் அகலம் நீளம் அதிகம்ல. ஸோ ஈஸியாக திருப்பறதுக்காக என்ன பண்ணுறாங்க, டர்னிங் ரேடியஸ் அதிகப்படுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ இங்கே திருப்பிங்க வருவோம். வீல் ஸ்ட்ரைட்டாக இருக்கா, இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம லெஃப்ட் திருப்ப போகிறோம். திருப்பி அதே மாதிரி நிப்பாட்டுறோம், சேம் டேஸில் நிப்பாட்டுறோம். மேலே பெரிய கேப்பு, நம்ம ஹோண்டா சிம்பிள் ஒன்று பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு ரவுண்ட் நிப்பாட்டுறோமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீல் அப்படின்னா ஃபுல்லாக திரும்பலை, ஒரு ஆஃப் திரும்ப, ஒரு 15 டிகிரி 20 டிகிரியோடு திரும்பி இருக்கலாம். எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, சும்மா ரஃபாக இங்கே இருக்க வீல் இப்படி கொஞ்சம் திரும்பின்னு வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு லெஃப்ட் திருப்போம், கம்ப்ளீட் லெஃப்ட் திரும்ப போகிறோம். இப்போ இன்னொரு ரவுண்டு, ஒரு ஆஃப் ரவுண்டு பேக் ஆகிடுச்சா. இப்போனா வீல் கம்ப்ளீட்டாக லெஃப்ட் திரும்பிடுச்சு. வீலை ஸ்ட்ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னா திருப்பி ஒரு வாட்டி ஹோண்டா சிம்பிள் நம்மளுக்கு பார்த்த மாதிரி இருக்கணும். அடுத்து இன்னொரு வாட்டி ஹோண்டா சிம்பிள் நம்மளுக்கு பார்த்த மாதிரி இருக்கணும். இது லெஃப்ட்லேருந்து வீல் சைடாக இருந்துச்சு. இப்போ என்னாச்சு, ஒரு ரவுண்டு லெஃப்ட் திரும்பிடுச்சு, இன்னொரு கம்ப்ளீட் ரவுண்டு ஃபுல் லாக் ஆகிடுச்சு. திருப்பி வீலை ஸ்ட்ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வாட்டி ஹோண்டா சிம்பிள் உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும், இன்னொரு வாட்டி ஹோண்டா சிம்பிள் உங்களுக்கு பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்போ வீல் ஸ்ட்ரைட்டாக நடத்தும். இதே தான் ரைட்லேயுமே ஒரு ரவுண்டு நிப்பாட்டுறோமா, ஸோ பாதி திரும்பி இருக்கா, திருப்பி இன்னொரு கம்ப்ளீட் ரவுண்டு எடுக்கிறோமா, ஃபுல்லாக திரும்பிடும். திருப்பி வீலை ஸ்ட்ரைட் பண்ணால் என்ன பண்ணணும், ஒரு வாட்டி ஹோண்டா சிம்பிள் உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கணும், இன்னொரு வாட்டி ஹோண்டா சிம்பிள் உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா வீல் ஸ்ட்ரைட்டாக நடத்தும். இப்போ இன்னொரு டாஸ்க் சொல்கிறேன். இப்போ நாங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்களுக்கு கேட்பேன்ல, எல்லாட்டையும் கேட்குறது தான் உங்களோட வீடியோவாக நான் சொல்கிறேன். ஃபுல் லெஃப்ட் என்ன பண்ணுவோம், பக்கத்தில் உட்காந்துட்டு ஃபுல் லெஃப்ட்டு ஃபுல் ரைட்டு திருப்பி ஃபுல் லெஃப்ட்டு இப்படி கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவேன். கீழே இறங்கி பார்க்காம வண்டியை மூவ் பண்ணாமல் வீல் ஸ்ட்ரைட் வைங்க அப்படின்னு அவங்க எல்லாத்தையுமே கேட்பேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் பக்கத்தில் உட்காந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். இதை மாதிரி சுச்சுவேஷன் தெரில, எங்கேயோ கன்ஃபியூஸ் ஆகிட்டு தெரில அப்படின்னா என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு 2 போயிடும், ஏதாவது 2 லாக் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ஹோண்டா சிம்பிள், இன்னொரு வாட்டி ஹோண்டா சிம்பிள் வீல் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஸ்டேரிங்கில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். என்ன பண்ணுவோம், நம்ம போயிட்டே இருப்போம், திருப்பிட்டே இருப்போம், டக்குன்னு திருப்பிட்டே இருப்போம், ஒரு மாதிரி வெளியே பார்த்து ஒரு மாதிரி டவுட் எங்கே ஸ்டேரிங் ஸ்ட்ரைட் ஆகான்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணும், குயிக்காக லாக் பண்ணிவிட்டு லாக் பண்ண ஒரு வாட்டி ஹோண்டா சிம்பிள், இன்னொரு வாட்டி ஹோண்டா சிம்பிள் வீல் ஸ்ட்ரைட் ஆகுன்னு அர்த்தம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஏன் ரவுண்டாக இருக்குன்னு பார்த்தோம் ஸ்டேரிங்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கோட ஃபங்க்ஷன், ஃபுல் லெஃப்ட்டு வீல் ஸ்ட்ரைட்டு, ஃபுல் ரைட்டு வீல் ஸ்ட்ரைட்டு பார்த்தோம். 2 முடிச்சிங்களா. மூணாவது எங்கே பிடிச்சி வண்டி ஓட்டுறது. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, ரியல் டைமில் பார்க்க நிறைய பேர் கார் ஓட்டுறாங்க, இப்படி பிடிச்சி ஓட்டுவாங்க, இப்படி பிடிச்சி ஓட்டுவாங்க, இப்படி பிடிச்சி ஓட்டுவாங்க. நான் இப்படி பிடிச்சி தான் ஓட்டுவேன், இந்த 8ன்னு சொல்லுவாங்க. இப்படி பிடிச்சி ஓட்டுவாங்க, அசல் இப்படி பிடிச்சி ஓட்டுவாங்க, எப்படி வேணாலும் போட்டாங்க, இப்படி பிடிச்சி ஓட்டுவாங்க, இப்படி பிடிச்சி ஓட்டுவாங்க. இனிஷியல் டேஸில் நம்ம எப்படி ஹோல்ட் பண்ணி ஓட்டுறோம்னா இருக்குது, அதுவும் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும், உங்களுக்கு ஓட்டவும் நல்லாயிருக்கும். அப்போது இங்கே பிடிச்சி அங்கே பிடிச்சின்னு சொல்லாமல் இதுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துரும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். வால் கிளாக் இருக்குது, ரவுண்டு வால் கிளாக் இருக்குது, இங்கே வால் கிளாக் கொண்டு இங்கே வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ 12 இருக்கும், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்கும். அப்போது 12 6 9 3 4 பொசிஷன் கிடச்சிச்சா.
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஓட்டுறவங்க கற்றுக்கிறவங்க 9th தான் பிடிக்கணும். பாருங்கள் ஸ்டேரிங்கோட டிசைனே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் கை வைக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ இப்படி தான் பிடிக்கணும் அவங்க சொல்கிறாங்க. அப்போ 9th மட்டும்தான் நம்ம பிடிச்சி வண்டி ஓட்டணும், அதுவும் இப்போ புதுசாக ஓட்டுறவங்க. இதுக்கு முன்னாடி சீட்டிங் பொசிஷன் இருக்குது. சீட்டிங் பொசிஷனில் கை வந்து எல் ஷேப்பில் ஏறிடும். இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து பாருங்கள், இப்போ வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்படி ஸ்ட்ரைட்டாகவோ இல்லை இப்படி க்ளோஸாகவோ இருக்கக்கூடாது. கஷ்டப்படுவோம். அது மாதிரி ஃபுல் ஸ்ட்ரைட்டாக இருந்தாலும் கஷ்டப்படுவோம். நல்லா ஃபுல்லாக பேரி வந்துடும் வைங்களேன். இப்படி பெண்டாகவும் ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல, இப்படியும் கஷ்டப்படுவோம். அப்போது ஸ்டேரிங் திருப்பதிக்கு முன்னாடி சீட் பொசிஷன் முக்கியம். இப்போ பாருங்கள் எல் ஷேப்பில் இருக்கா, கம்ஃபர்டபுளாக இருக்கும் திருப்பத்துக்கு. அப்போ 9th தான் பிடிக்கணும். பிடிச்சிட்டு இந்த 9 பொசிஷன் தான் நல்ல சேஃபான பொசிஷன். ஒன்று ஏன் இது வந்து இந்த கம்ஃபர்டபுளுக்கு ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஏர் பேக் இருக்குல்ல, இந்த ஏர் பேக் வந்து ஓப்பன் ஆகும். ஏதாவது ஈசிஎம் உள்ள ஃப்ரண்ட்லேயும் பேக்கில் ஈசிஎம் இருக்கும். ஒன்ஸ் எதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இடிச்சிட்டா அப்படின்னா அது பட்டதுக்கப்புறம் உள்ளே வந்து ஓப்பன் ஆகும். ஒரு செகண்டில் 324 km ஸ்பீடில் வெளியே வரும்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன இப்போ நம்ம கை இப்படி வச்சுருந்தா ஓட்டணும், இப்படி வச்சு கை ஓட்டணுங்களா, அது ஓப்பன் மூலமாக கையை வந்து பிரேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. இப்படி வச்சுருந்தா அப்படின்னா கை வெளியே போயிடும், நம்ம சேஃப்டியாக நம்மளை காப்பாற்றிடும். ஸோ ஏர் பேக்காக இந்த பொசிஷன் ஃபஸ்ட் சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து நமக்குமே ஒரு grip இருக்கும். இனிஷியலாக ஓட்டும்போது இப்படி பிடிச்சின்னு வைங்களேன், இப்படி ஆடு மாதிரி இருக்கும், இல்லை ஒரு கையில் பிடிச்சா இப்படி போகிற மாதிரி இருக்கும். 9th இப்போ பிடிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓட்ட ஆரம்பிக்கிறோம் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட் பேலன்ஸ் ஆகிடுமா, ப்ளஸ் வந்து உங்களுக்கு திருப்பம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரெண்டாவது ஏர் பேக் ஓப்பன் ஆனால் உங்களுக்கு சேஃபாக வந்துடும். மூணாவது இண்டிகேட்டர்ஸ் போட, ஹார்ன் அடிக்க எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ 9th பொசிஷன் தான் சேஃபான பொசிஷன். இதுதான் எல்லாமே ஓட்டணும். 4 தடவை நல்லா ஓட்ட உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்படி பிடிச்சிக்கலாம், இல்லை 8th பிடிச்சிக்கலாம், இல்லை இப்படி பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக பிடிச்சிக்கலாம். இப்படி தான் 9th பிடிச்சி ஓட்டுறது தான் பேசிக்கு. பட் இப்படி தான் பிடிச்சி ஓட்டணுமா கிடையாது, எப்படி வேணாலும் பிடிச்சி ஓட்டலாம். யாருக்கு எதுவும் இல்லாமல் சேஃப்டியாக போயிட்டு வரணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து ஏன் ரவுண்டாகுன்னு பார்த்தோம். செகண்ட் வந்து ஸ்டேரிங் ஃபுல் லெஃப்ட் பார்த்தோம், வில் ஸ்ட்ரைட் பார்த்தோம், ஃபுல் ரைட் பார்த்தோம், வில் ஸ்ட்ரைட் பார்த்தோம். தேர்டு வந்து பார்த்தோம் எங்கே பிடிச்சி ஓட்டுறதுன்னு பார்த்தோம்.